வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்கப் போகும் திரைப்படம் உலக சினிமா வரலாற்றின் ஒரு மிகச்சிறந்த படைப்பு. நம்பிக்கை, ஹோப் என்பது ஒரு மனிதனை எப்படி உயிர்ப்புடன் வைத்திருக்கும் என்பதை ஆழமாகச் சொல்லும் படம் இது. அநியாயமாக சிறைக்குச் சென்ற ஒரு மனிதன் 20 ஆண்டுகால போராட்டத்திற்குப் பிறகு எப்படி தனது விடுதலையை தேடிக் கொண்டான் என்பதுதான் இந்த கதை. வாருங்கள், ஷாவ்ஷாங்க் சிறைக்குள் செல்வோம். கதை 1947 இல் தொடங்குகிறது. ஆண்டி டுஃப்ரேன் ஒரு வெற்றிகரமான வங்கி அதிகாரி. ஆனால் ஒரு துரதிருஷ்டவசமான இரவில் அவரது மனைவியும் அவளது கள்ளக்காதலனும் கொல்லப்படுகிறார்கள். இந்த கொலையை ஆண்டிதான் செய்தார் என்று குற்றம் சாட்டப்பட்டு அவருக்கு 2 ஆயுள் தண்டனைகள் வழங்கப்படுகின்றன. ஆண்டி தான் நிரபராதி என்று எவ்வளவு வாதிட்டும் நீதிமன்றம் அதை ஏற்கவில்லை. அவர் ஷாவ்ஷாங்க் என்ற மிகவும் கொடூரமான சிறைக்கு அனுப்பப்படுகிறார். அங்கே நுழையும் போதே சிறை அதிகாரிகள் புதிய கைதிகளை நிர்வாணப்படுத்தி அடித்து துன்புறுத்துகிறார்கள். சிறையின் முதல் இரவிலேயே ஒரு கைதி பயந்து அழுததற்காக சிறை காவலாளி பைரன் ஹார்ட்லியால் அடித்துக் கொல்லப்படுகிறார். ஆண்டி இந்த நரகத்தை மிகவும் அமைதியாக பார்த்துக் கொண்டிருக்கிறார். மற்ற கைதிகள் இவன் 2 நாட்களில் உடைந்து போவான் என்று நினைக்கிறார்கள். ஆனால் ஆண்டி ஒரு இரும்பை போன்ற மன உறுதியைக் கொண்டவர். சிறைக்குள் ரெட் எல்லிஸ் பைட் ரெடிங் என்ற ஒரு கைதியை நாம் சந்திக்கிறோம். ரெட் சிறைக்குள் எதை வேண்டுமானாலும் ரகசியமாக கொண்டு வந்து தரும் ஒரு ஏஜென்ட் போலச் செயல்படுபவர். ஆண்டி மெதுவாக ரெட்டிடம் பேசி தனக்கு ஒரு சிறிய சுத்தி ராக் ஹேமர் வேண்டும் என்று கேட்கிறார். எதற்காக என்று ரெட் கேட்க, எனக்கு கற்களை செதுக்க பிடிக்கும் என்று ஆண்டி கூறுகிறார். ரெட் அந்தச் சிறிய சுத்தியலை பார்த்து சிரிக்கிறார். இதை வைத்து சுவரை தோண்டினால் 600 ஆண்டுகள் ஆகும் என்று கிண்டல் செய்கிறார். ஆனால் ஆண்டியின் நிதானமும் அவரது கௌரவமான நடத்தையும் ரெட்டை பெரிதும் கவருகிறது. சிறைக்குள் தி சிஸ்டர்ஸ் என்ற ஒரு கும்பல் ஆண்டியை தொடர்ந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்துகிறது. பலமுறை காயமடைந்தாலும் ஆண்டி யாரிடமும் புகார் சொல்லாமல் அந்த துயரத்தை தனியாகவே சுமக்கிறார். 1949 ஆண்டு சிறையின் ஒரு கட்டிடக் கூரையில் தார் பூசும் வேலை ஆண்டி மற்றும் ரெட் குழுவினருக்கு கிடைக்கிறது. அப்போது காவலாளி பைரன் ஹார்ட்லி தனது சொத்து வரி பிரச்சனையைப் பற்றி புலம்புவதை ஆண்டி கேட்கிறார். வங்கியாளராக இருந்த ஆண்டி தனது உயிரைப் பற்றி கவலைப்படாமல் காவலாளியிடம் சென்று, உங்கள் பணத்தை சட்டப்பூர்வமாக வரி இல்லாமல் சேமிக்க நான் வழி சொல்கிறேன் என்று கூறுகிறார். அதற்கு பதிலாக கூரையில் வேலை செய்யும் தனது நண்பர்கள் அனைவருக்கும் ஆளுக்கு 3 பாட்டில் குளிர்ந்த பீர் வழங்க வேண்டும் என்று ஆண்டி நிபந்தனை விதிக்கிறார். அன்று மாலை கைதிகள் அனைவரும் மழையில் நனைந்தபடி வெயிலில் அமர்ந்து பீர் அருந்தி மகிழ்ந்தபோது ஆண்டி மட்டும் ஓரமாய் அமர்ந்து புன்னகைத்துக் கொண்டிருந்தார். அந்த நிமிடம் அவர் சிறையில் இல்லை, ஒரு சுதந்திர மனிதனாக தனது நண்பர்களுக்கு சுதந்திரத்தை வாங்கிக் கொடுத்த பெருமிதத்தில் இருந்தார். ஆண்டியின் புத்திசாலித்தனம் சிறை வார்டன் நார்டனின் கவனத்திற்குச் செல்கிறது. வார்டன் ஒரு மிகப்பெரிய ஊழல்வாதி. அவர் கைதிகளை வைத்து சட்டவிரோத வேலைகளை செய்து கோடிக்கணக்கான பணம் சம்பாதிப்பவர். ஆண்டி இப்போது காவலாளிகளின் வரி பிரச்சினைகளையும் வார்டனின் கருப்பு பணத்தையும் கையாளுபவராக மாறுகிறார். இதற்கு பதிலாக ஆண்டி சிறையில் ஒரு சிறந்த நூலகத்தை உருவாக்க அனுமதி கேட்கிறார். அரசாங்கத்திற்கு வாராவாரம் கடிதங்கள் எழுதி பல ஆண்டுகால போராட்டத்திற்குப் பிறகு புத்தகங்களையும் நிதியையும் பெறுகிறார். ஷாவ்ஷாங்க் சிறை நூலகம் நாட்டிலேயே மிகச்சிறந்த இடமாக மாறுகிறது. அங்கே கைதிகளுக்கு ஆண்டி கல்வி கற்றுக் கொடுத்து அவர்களுக்கு ஒரு பொது நம்பிக்கையை தருகிறார். சிறை ஒரு மனிதனின் உடலைத்தான் அடைக்கும், அவரது அறிவை அல்ல என்பதை ஆண்டி அங்கே நிரூபிக்கிறார். சிறையின் நூலகராக இருந்த புரூக்ஸ் என்ற முதியவர் 50 ஆண்டுகளுக்குப் பிறகு விடுதலையாகிறார். ஆனால் சிறையிலேயே பழகிவிட்ட அவரால் வெளி உலகத்தை எதிர்கொள்ள முடியவில்லை. அவருக்கு பேருந்தை பார்த்தால் பயம் வருகிறது, மக்கள் பேசுவது புரியவில்லை. சிறை என்னை ஒரு மிருகத்தைப் போல வளர்த்துவிட்டது, இப்போது வெளியில் வாழத் தெரியவில்லை என்று எழுதிவிட்டு அவர் தற்கொலை செய்து கொள்கிறார். இது ரெட் உள்ளிட்ட மற்ற கைதிகளுக்கு ஒரு பெரிய எச்சரிக்கையாக அமைகிறது. ஒருமுறை ஆண்டி வார்டனின் அலுவலகத்தில் இருக்கும்போது கதவை பூட்டிவிட்டு ஒரு அழகான இத்தாலிய இசைத்தட்டை ஒலிக்கவிட்டு அதனை சிறை முழுவதும் உள்ள ஒலிபெருக்கியில் ஒளிரச் செய்கிறார்.
அந்த இசை கேட்ட அந்த சில நிமிடங்கள் சிறையில் இருந்த அனைத்து கைதிகளும் தங்களை சுதந்திரப் பறவைகளாக உணர்ந்தார்கள். இதற்காக ஆண்டிக்கு 2 வாரங்கள் தனிமை சிறை தண்டனை வழங்கப்படுகிறது. 1965ஆம் ஆண்டு டாமி என்ற ஒரு இளம் கைதி சிறைக்கு வருகிறான். ஆண்டி அவனுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்து தேர்வில் வெற்றி பெற வைக்கிறார். ஆண்டியின் கொலை கேஸை பற்றி தெரிந்த டாமி வேறொரு சிறையில் இருந்த ஒரு கைதிதான் ஆண்டியின் மனைவியை கொன்றதாக பெருமையாக பேசிக் கொண்டதைச் சொல்கிறான். ஆண்டிக்கு இப்போதுதான் நிரபராதி என்று நிரூபிக்க ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. ஆனால் ஆண்டி வெளியில் சென்றால் தனது ஊழல் ரகசியங்கள் வெளியே தெரிந்துவிடும் என்று வார்டன் பயப்படுகிறார். அவர் ஆண்டியை தனிமைச் சிறையில் அடைத்துவிட்டு சாட்சியாக இருந்த டாமியை தந்திரமாக வரவழைத்து சுட்டுக் கொல்கிறார். இது ஆண்டியை முழுமையாக உடைக்கிறது. தான் இனி இந்த சிறையிலிருந்து ஒருபோதும் வெளிவர முடியாது என்று அவர் எண்ணத் தொடங்குகிறார். தனது 19 ஆண்டுகால சிறை வாழ்க்கைக்குப் பிறகு ஆண்டி ஒருநாள் ரெட்டிடம் ஒரு விசித்திரமான ரகசியத்தைச் சொல்கிறார். மெக்சிகோவில் இருக்கும் ஜியோட்டானிஜோ என்ற இடத்திற்குச் சென்று அமைதியாக வாழ விரும்புவதாக கூறுகிறார். மேலும் ரெட் எப்போது விடுதலையானாலும் பக்ஸ்டன் என்ற இடத்தில் ஒரு மரத்தின் அடியில் இருக்கும் கல்லை தேடிப் பார்க்கச் சொல்கிறார். அன்று இரவு பயங்கரமான இடி மழையுடன் புயல் வீசுகிறது. மறுநாள் காலை வார்டன் வந்து பார்க்கும்போது ஆண்டியின் அறையில் அவர் இல்லை. ஆத்திரமடைந்த வார்டன் ஆண்டி செதுக்கி வைத்திருந்து ஒரு சிறிய கல்லை சுவரில் எறிய அது சுவரில் இருந்து ஒரு போஸ்டரை கிழித்துக் கொண்டு உள்ளே செல்கிறது. அந்த போஸ்டருக்கு பின்னால் ஒரு பெரிய சுரங்கம் இருப்பதை வார்டன் காண்கிறார். ஆண்டி கடந்த 19 ஆண்டுகளாக தனது அந்தச் சிறிய ராக் ஹேமரால் சுவரை தோண்டி மர்மமாக ஒரு சுரங்கத்தை உருவாக்கியிருக்கிறார். ஆண்டி அந்தச் சுரங்கத்தின் வழியாகச் சென்று சிறையின் பிரம்மாண்டமான சாக்கடை நீர் குழாய்க்குள் நுழைகிறார். சுமார் 500 கெஜம் நீளம் கொண்ட மனிதக் கழிவுகள் நிறைந்த அந்த அசுத்தமான குழாய்க்குள் மூச்சை பிடித்துக் கொண்டு ஊர்ந்து செல்கிறார். இறுதியில் சிறை எல்லைக்கு வெளியே இருந்து ஒரு ஆற்றில் வந்து குதிக்கிறார். அவர் மழையில் நனைந்தபடி கைகளை விரித்து சுதந்திரத்தை அனுபவிக்கும் அந்தக் காட்சி ஒரு மனிதனின் விடாமுயற்சிக்கு கிடைத்த மிகப்பெரிய பரிசு. ஆண்டி தப்பிக்கும் முன் வார்டனின் அனைத்து கருப்பு பணத்தையும் தனது பெயருக்கு மாற்றிக்கொள்கிறார். மேலும் சிறையில் நடந்த ஊழல்களை ஆதாரங்களுடன் பத்திரிகைகளுக்கு அனுப்பி வைக்கிறார். போலீசார் வார்டனை பிடிக்க வரும்போது அவமானம் தாங்காமல் வார்டன் தற்கொலை செய்து கொள்கிறார். ஆண்டி தப்பித்த சில ஆண்டுகள் கழித்து ரெட்டும் சிறையிலிருந்து விடுதலையாகிறார். அவருக்கும் புருக்ஸைப் போலவே வெளி உலகம் அந்நியமாக தெரிகிறது. ஆனால் அவருக்கு ஆண்டியின் நினைவு வருகிறது. அவர் பக்ஸ்டன் சென்று அந்த பெரிய மரத்தின் அடியை தேடுகிறார். அங்கே ஒரு கருப்பு நிறக்கல்லின் அடியில் ஆண்டி விட்டுச் சென்ற ஒரு கடிதமும் கொஞ்சம் பணமும் இருக்கின்றன. நம்பிக்கை என்பது ஒரு நல்ல விஷயம் ரெட், நல்ல விஷயங்கள் ஒருபோதும் சாவதில்லை என்று அந்தக் கடிதத்தில் ஆண்டி எழுதியிருப்பார். ரெட் இப்போது புதிய நம்பிக்கையுடன் மெக்சிகோவை நோக்கி பயணிக்கிறார். படத்தின் இறுதியில் மெக்சிகோவின் நீல நிறக்கடற்கரையில் ஆண்டி ஒரு பழைய படத்தை சீரமைத்துக் கொண்டிருக்கிறார். தூரத்தில் ரெட் நடந்து வருவதை பார்த்து ஆண்டி புன்னகைக்கிறார். இருவரும் ஓடிச் சென்று கட்டியணைத்துக் கொள்ளும் அந்தக் காட்சியுடன் இந்த மாபெரும் காவியம் நிறைவடைகிறது. இதேபோன்ற சுவாரஸ்யமான சினிமா கதைகளுக்கு நமது சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.